மத்தேயு 28:20 பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனவே நம் மனம் கலங்கி தவித்து கொண்டிருக்காதபடி ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். இன்னும் பாருங்க, ஏசப்பா ஏசு அப்பா இல்ல டாடி சொல்லி சொல்லிருக்காருல்ல. யோவான் 14:18 பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுறதே கிடையாது. இல்ல, விடவே மாட்டேன். என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், யார் நம்மளை தூக்கி எறிஞ்சு எங்க வேண்டாம்னு சொன்னா கூட ஆண்டவர் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என்ன பார்க்கிற, எவ்வளவு பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏசாயா 51:16 பாருங்கள், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன், அது போதும் இல்ல. ஆமா, ஒரு நாள் இங்க ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு வந்திருக்கிறேன். பேய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது, என் கல்றைய காமிக்குது, நீ உன் செஸ்ட் பெயின், நீ இறந்து போயிடுவ. அப்போ ஆண்டவர் தன் கரத்தை காமிச்சு, இந்த நான் உன்னை என் உள்ளங்கையில் வந்திருக்கிறேன். உண்மையிலே வரைந்தா யோசிச்சு பாக்குறேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம். இதெல்லாம் விட்டுருவோமா, எதுக்கு இந்த பிரச்சனைன்னு பேய் சொல்லுது. இல்ல இல்ல, நான் ஆண்டவருக்கு என்று நான் கடைசி வரைக்கும் நான் இருக்கட்டும் என்று நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கரம் நமக்கு துணையாக வந்திருக்கிறது. இந்த பக்கம் கல்றைய காமிக்ஸ் அங்கே பாரு, உன்னை என் உள்ளங்கையில வந்திருக்கேன். ஆண்டவர் காமிக்கிற கையை உள்ள காமிச்சது கூட நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. சங்கீதம் 119 173 பாருங்க, உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. எனவே இந்த எல்லா பிரச்சனைகளை கண்டு நாம் மனம் கலங்கி கொண்டு இருக்காதபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதியாகமம் 26:3 பாருங்கள், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை விட என்ன வேணும் உலகத்துல? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அது போதும் இல்லையா? எனவே நாம் ஒரு யோசித்து பார்ப்போமா, அப்படியே யோசித்து பார்க்கிற அப்பாலே நாள் அழுது புலம்பி கண்ணீரோடு இருந்தேன். அதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. அப்புறம் திருப்பி பார்க்கின்ற பொழுது நல்லதுதான், இல்லைன்னா கடவுளை இவ்வளவு தேடி இருக்கவே மாட்டேன். அவங்க போட்ட ஃபவுண்டேஷன். அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதனால நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இறங்க காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. 6 மாசத்துல நான் கலைக்கவே மாட்டேன். இப்போ ஒரு பாட்டிமாய் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். எனவே மனம் கலங்கி தவித்து கொண்டிருக்காதபடி நான் ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சுவோமா. அவர் நித்திய கிருபையோடு நமக்கு இறங்க காத்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, உன் களஞ்சியங்களையும் பூரணமாய் நிரம்பும். தாய்த்தெல்லாம் ஒழுங்கா நம்ம கொடுப்போம். முதல்ல நான் கொடுக்கல, 500 ரூபாய் சம்பளம், 600 ரூபாய் சம்பளம். அப்புறம் இந்த 600 ரூபாய் சம்பளத்தில் 100 ரூபாய் காணிக்க கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிருபையாக இறங்கி உன் களஞ்சியங்களெல்லாம் பூர்ணமாய் நிரப்ப வல்லவரும் நல்லவருமாய் வந்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம உண்மை உத்தமமா இருக்கின்ற பொழுது ஆண்டவர் பாருங்க எல்லாத்திலும் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 28:14 பாருங்க, கர்த்தருடைய வாளாக்காம தலையாக்குவார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பணி செய்கிற இடங்களிலும் அவர் நம்மை வாளாக சேர்றோம், அப்புறம் ஆண்டவர் தலையாக்குகின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதற்காக நாமே அர்ப்பணம் செய்ய இந்த வசனத்தை நாம் சொல்லி முடிக்க ஏவப்படுகிறேன். யாத்திராகமம் 33:17 பாருங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அது போதில்லை, ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சிட்டா அதை விட சந்தோஷமான காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்வோமா. அன்பை தாப்பனையும் வெற்றிருக்கிறோம்ப்பா, இந்த வணங்குகிறோம், உம்மண்ட வரணும்ப்பா. இந்த கல்வாரி என்ற நாங்கள் வர்றோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலப்பா புதிய நன்மையிலும் கிருபையும் நீ தந்து எங்களை மென்மேலும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளையாக வாழ ஆண்டவரே எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமென்று இருக்கிறது ஆண்டவரே. சுவாமி, இந்த புதிய ஆண்டில் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காதபடி நோக்கி பார்க்க, ஜெபிக்க, உபவாசம் பண்ண, வேதத்தை தியானிக்க, ஊழியம் செய்ய, தசமபாகம் கொடுக்க, எங்களையே உமக்கு கொடுக்க, குடும்பத்தையே உமக்கு கொடுக்க எங்கள் உள்ளங்களை ஏவியர்கள். ஆசீர்வதி
ஆமென். ஆமென்.